வணக்கம் மக்களே, வெல்கம் டு KO வியூஸ். இது என் பேர் அருண்குமார். இதை நான் தொடங்கிய இந்த ஒரு புது யூடியூப் சேனல். இந்த சேனல் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அடுத்த ஒரு 105 நாள் நம்மளுக்கு ஒரு 100 நாள் வேலை வாய்ப்பு இருக்கு இல்லையா, இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. ஸோ இதை தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். நீ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு 8 சீசனாக பிக் பாஸ் ரொம்ப விரும்பி பார்க்குறவன். லைவ் வந்ததுன்னா லைவ் 24/7 பார்த்தேன். எல்லா சீசன்ஸையும் பார்த்தேன், எக்ஸப்ட் ஃபார் அந்த அல்டிமேட் சீசனை தவிர்த்து. அதுவும் பாதி பார்த்தேன், மீதி பார்க்கல. ஸோ இத்தனை சீசன் பார்த்துருக்கேன். இது உண்மையிலே எனக்குள்ளே நான் டீப்பாக அனலைஸ் பண்ணியிருக்கேன் பிக் பாஸ். இதுக்கு முன்னாடி என்னோட கருத்துக்கள் நான் ட்விட்டரில் பகிர்ந்திருக்கேன். ஸோ இந்த ஒரு புதிய தளத்தில் இன்னும் நிறைய பறந்து விழுந்த மக்களோட என்னோட கருத்துக்களை பகிர்ந்து, உங்களோட கருத்துக்களை கேட்டறிந்து, இதை இன்னும் கொஞ்சம் நல்லா என்டர்டெய்னிங்காக கொண்டு போய் நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த சேனல். அதாவது இப்போ இந்த பிக் பாஸ் ரிவ்யூனோட நோக்கம். ஸோ வெல்கம் டு பிபி ரிவ்யூ. இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9 தொடங்கியிருக்கு. இன்னிலேருந்து ஒரு 105 நாள் நம்ம தினமும் இந்த பர்டிகுலர் டைமில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் என்னோட அனாலிசிஸ் பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. பிறகு உங்களோட கருத்துக்கள் எதுவும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. சரி, இன்றைக்கி ஷோக்கு போகலாம். ஸோ ஷோ தொடங்கும் போது எப்போவுமே விஜய் சேதுபதி எப்பவும் போல எதனா ஒரு சின்ன விஷயத்த சொல்லி ஆரம்பிக்கிறாரு. விஜய் சேதுபதியோட ட்ரெஸ் நல்லா இருந்தது, அவரோட ஓவரால் மேக் ஓவர் சூப்பராக இருந்தது. பிறகு செட்டுக்கு போகிறாங்க. ஸோ அந்த செட்டை எப்போவுமே சுற்றி காமிப்பாங்களே, அந்த மாதிரி சுற்றி காமிக்க உள்ளே போகும்போது அந்த மெயின் டோரை திறந்த உடனே ஒரு சீட்டிங் ஏரியா மாதிரி இருக்குது. ஸோ அது க்ளோஸ்ட் ஏரியாவாக இருக்குது. அந்த சீட்டிங் ஏரியாவில் நல்ல கம்ஃபர்டபுளான சோஃபாஸ் அது இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த சீட்டிங் ஏரியா என்ன பண்ண போகிறாங்க, அதை வச்சு ஏதாச்சும் டாஸ்க் இருக்குமா, இல்லை ஜஸ்ட் அ பிளேஸ் டு இன்னும் ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போக போதான்றதை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு டோர் திறந்தால் கார்டன் ஏரியா வருது. ஸோ கார்டன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஒரு கோல்டன் ஜெயில் இருக்குது, கோல்டு கலரில் பெயிண்ட் அடிக்கப்பட்ட ஜெயில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி டேங்க் இருக்குது. ஸோ இதுதான் கார்டனில் இருக்க முக்கியமான 3 அம்சங்கள். ஏன்னா இது 3 சுற்றியும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க எப்போவுமே. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஸ்விம்மிங் பூல் பிக் பாஸ் வந்திருக்கு. செகண்ட் சீசனில் இருந்தது. அதுக்கப்புறம் பெரிய அளவில் ஸ்விம்மிங் பூல் இல்லை. ஸோ ஸ்விம்மிங் பூலில் எந்த மாதிரி சர்ச்சைகள் வரும் நம்மளுக்கு தெரியும். காத்துக்கிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம உள்ளே போய் காலங்க நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வெயிட் பண்ணுவோம், என்னென்ன சர்ச்சைகள் வருது ஸ்விம்மிங் பூலை சுற்றி அப்படிங்கிறத பார்ப்போம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்போது வாசலில் நல்ல அழகான டிசைன் அண்ட் டெக்கரேஷன். உள்ளே போனீங்கன்னா மொத்த தீமுமே பார்த்தீங்கன்னா இந்த இஜிப்ஷியன் தீமில் இருக்குது. ஸோ அந்த செவத்தில் ஹீரோக்ளிஃபிக்ஸ், அதாவது அந்த காலத்து சிவிலைசேஷனில் இருக்க அந்த எழுத்துக்கள், அந்த குறியீடுகள், அதான் ஹீரோக்ளிஃபிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணின வால்பேப்பர்ஸ், மோட்டிவ்ஸ், அந்த வால்லேருந்து வர முன்சாமியான அப்புறம் மேரியக்கா 2 பேர், முன்சாமியான் மேரியக்கான்னு 2 பேருக்கு பேர் வச்சுருக்காங்க அந்த 2 சிலைங்களுக்கு. ஸோ உள்ளே போனவொடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மெயின் ஹால் இருக்குது. ஸோ அங்கே தான் பேசிக்கலி எல்லா டிஸ்கஷன் வீக்லி அங்கே தான் உட்காந்து பேசுவாங்க. ஸோ அது இருக்குது. அதன் பிறகு கொஞ்சம் நடுவில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன புதுசுனா, நடுவில் இருக்குது இங்கே கிச்சன். ஸோ கிச்சன் நடுவில் இருக்குது. பேசிக்கலி இதை போகும்போது பார்க்கலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் 2 பெட்ரூம்ஸ் இருக்குது. ரெண்டு செட் ஆஃப் பெட்ரூம்ஸ் இருக்குது. ஒரு செட் ஆஃப் பெட்ரூமில் நார்மல் எப்போவுமே இருக்க மாதிரி விஷயங்கள் இருக்குது. இன்னொரு செட் ஆஃப் பெட்ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்குது. ஒரு செட் ஆஃப் 6 பெட்ஸ், ஒரு 6 பேர் அகாமடேட் பண்ணுற மாதிரி, 7 பேர் அகாமடேட் பண்ணுற மாதிரி ஒரு ஏரியா, பெட் ஏரியா, லக்ஸுரி ஏரியா, கோல்டன் தீம், அந்த ஈஜிப்ஷியன் கோல்டன் தீமில் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஜக்கூசி இருக்குது. உள்ளே அவங்களுக்கான பாத்ரூம் அண்ட் வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் அவங்களுக்கு உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ காமன் பாத்ரூம் டாய்லெட்டும் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடே 2ஆக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பிபி ஹவுஸ், அதன் பிறகு 2வது பார்த்தீங்கன்னா பிபி சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ். இது மாதிரி ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. அந்த பிபி சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் தான் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரூம்ஸ், வாஷ்ரூம், ஜக்கூசி அதெல்லாம் இருந்தது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பிபி ஒரு ரூல் போடுறாரு, என்னென்னா அந்த பிபி டீலக்ஸில் இருக்கவங்க யாரும் இந்த பக்கம் வரக்கூடாது. ஸோ இது எப்படி பிரிச்சிருக்காங்கன்றதை நம்ம பார்ப்போம். எப்படி எல்லாரும் பார்த்துருப்பீங்க, பட் ஸ்டில் நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் சுற்றி காமிக்கிறாரு. கன்ஃபெஷன் ரூமுக்குள்ளே போகிறாரு. கன்ஃபெஷன் ரூமோட டிசைனும் அழகாக இருந்தது. இதற்கு முன்னாடி ஜஸ்ட் பிளாங்காக இருக்கும். இந்த வாட்டி நிறைய ஸ்டாச்சூஸ் மாரிலாம் வச்சுருந்தாங்க. ஒரு லைட் வெயிட் ஸ்டாச்சூஸ், அந்த டோட்டலி எஜிப்ஷியன் தீம், அவ்வளோதான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஹவுஸ் கேப்டனுக்கு தனியான ஒரு ரூம், தனி பெரிய பெட்டு, நல்ல கிங் சைஸ் பெட்டு, ஒரு சோஃபா, அது மாதிரி தலை ஏரியா அப்படின்ட்டு தனியாக வச்சுருந்தாங்க கேப்டனுக்கு. இதுதான் டோட்டல் வீடு, தனி பாத்ரூம் அதெல்லாம் இருக்குது. ஸோ உள்ளே வராங்க. ஸோ மொத்தம் யார் இப்போ இது நம்ம வீடை பார்த்தாச்சு. அடுத்து எந்தெந்த கண்டஸ்டன்ஸ் வந்தாங்க, அவங்க எப்படி எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க, அவங்கள பற்றின அவங்களோட இனிஷியல் இம்ப்ரெஷன் என்ன. ஏன்னா நம்ம எப்போவுமே பேசிக்காக மனிதனே அதானே, நம்ம ஒருத்தனை பார்க்குறோம் பேசுகிறோம்னா அவன் எப்படிப்பட்ட ஆள், அவங்ககிட்ட எப்படி பேசுறது நம்ம முன்னாடியே ஜட்ஜ் பண்ணுவோம். நம்ம சப்கான்ஷியஸாக ஜட்ஜ் பண்ணுவோம். அப்படி நான் ஜட்ஜ் பண்ணது என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆன் தோஸ் பீப்புள்ஸ். யார் உள்ளே போயிருக்காங்களோ என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நான் உங்களுக்கு தரேன். பிடிச்சிருந்ததுன்னா
சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிச்சிருக்கு இவன் சரியாக பண்ணியிருக்கான் அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க, வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா வாட்ச்மெலன் ஸ்டார் திவாகர் வராரு. திவாகர் எப்பவும் போல் அவரோட சேஷ்டைகள் அதெல்லாம் பண்ணி விஜய் சேதுபதி கிட்டே பேசிட்டு போகிறாரு. ஸோ அவரோட எய்மாக என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், எனக்கு இன்னும் ஆடியன்ஸ் பறந்துபட்டு இருக்கணும், என்னோட ரீச் அதிகமாக்கணும் அப்படின்னு போகிறேன், நான் ஒரு பெரிய நடிகன் ஆகணும், கலைஞன் ஆகணும் போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இதில் பணத்தை சம்பாரிச்சு நான் ஒரு பெரிய ஃபிசியோதெரபி ஹாஸ்பிட்டல் கட்டணும், அதை நான் ஏழைங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக கட்டணும். எத்தனை பேரை பார்த்துருக்கோம், எத்தனை பேர் இதை சொல்லியிருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பண்ணாருன்னா நல்ல விஷயம், பண்ணனாலும் ஓகே, அவரோட மோட்டிவ் இதுவாக இருக்குது. பார்ப்போம் எப்படி போகிறாரு. ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட ஒரு கிளியர் இதுன்னா ஹூ தே ஆர் இன் பிக் பாஸ், இதுதான் நம்ம ஜட்ஜ் பண்ண போகிறோம். நம்ம வெளில இருந்து எல்லா விஷயத்தையும் இங்கே கொண்டு வருவோம்னா கொண்டு வருவோம். எப்போனா ஒரு சில பேருக்கான சலுகைகள் வேணும் இல்லையா. இப்போ எல்லாரோட பேக்ரவுண்டும் ஒன்றா இருக்காது, ஒரு சில பேரோட அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருக்கலாம், ஏன்னா அவங்க வளர்ந்த பின்னணி அதை மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல அந்த இடத்துக்கு மட்டும் தான் நம்ம அவங்களோட பின்னணியை வச்சு இல்லை அவங்களுக்கு இந்த இடத்துல சலுகை தரலாம், நம்ம சோஷியலாஜிக்கலாக பேசுவோம், சைக்கலாஜிக்கலாக பேசுவோம், ஃபிசியலாஜிக்கலாக என்ன மாதிரி வித்தியாசம் இருக்குது, அதாவது உடல் அளவில், சமூக அளவில், மனதளவில், இது மாதிரி எல்லா வகையிலையும் நம்ம இந்த பிக் பாஸை அனலைஸ் பண்ண போகிறோம். அதுதான் இந்த ரிவ்யூ ஷோவோட மோட்டிவே. ஓகேவா. ஸோ திவாகர் இப்படி சொல்லியிருக்காரு. ஸோ அவரை வந்து நம்ம வெளில இருக்கிறத வச்சு ஜட்ஜ் பண்ண வேணாம், உள்ளே அது எப்படி போகிறாருன்னு பார்ப்போம். ஆனால் உள்ளே போயுமே அதே அவரோட கிறுக்குத்தனத்தையும் அவரோட ஷேஷ்டைகள் இருக்கு இல்லையா, நான் கிறுக்குத்தனம் ஜட்ஜ் பண்ண விரும்பல, அவரோட ஷேஷ்டைகள் எப்பவும் போல் நான் நடிக்கிறேன், சிரிக்கிறேன், அந்த ஒரு ஹைப்பர் எக்ஸ்பிரசிவான ஒரு சில விஷயங்கள் பண்ணுவார்ல, ஸோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் எப்பவும் போல் விஜய்ஸ் ஒரு சில வார்த்தைகள் சொல்ல 1000 பேருக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அவசியம் இல்லை, நீங்கள் உங்களுக்கு யாரும் தெரிஞ்சால் போதும், அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லி உள்ள அனுப்புறாரு. ஸோ இவரோட எனக்கு இனிஷியல் இம்ப்ரெஷன் என்ன, பரபரப்பை கொடுத்தாருன்னா ஒரு 3 to 4 weeks. ஏன்னா இவர் வந்து இந்த ஒரு கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட் இருக்கவர். ஸோ அங்கே எப்படி மற்றவங்க கூட, ஏன்னா ஜிபி முத்து, இப்போ நம்ம ஜிபி இவருக்கு நிகராக ஒருத்தர் இருக்குன்னா ஜிபி முத்து, ஸோ கிட்டத்தட்ட சிமிலர் பேக்ரவுண்ட். ஆனால் ஜிபி முத்துவோட மெச்சூரிட்டி அண்ட் ஜிபி முத்து ஒரு டாஸ்க் அணுகிறது தான் அந்தளவுக்கு இவர் அணுகுவாரான்னு தெரியல. ஏன்னா இவர் என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா, நான் எத்தனையோ பேரை ஃபிசியோதெரபி பண்ணியிருக்கேன், எனக்கு பீப்புளை ஹேண்டில் பண்ணுறதுலாம் சிம்பிளான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பார்ப்போம் எப்படி உள்ளே போய் மக்களை ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்ட்டு. அதன் பிறகு ஆரோரா சிங்க்லர் அப்படின்னு ஒருத்தவங்க வராங்க. ஸோ இந்த ஆரோரா சிங்க்லர் வந்து நம்ம எனக்கு ரீசெண்டாக தான் தெரிஞ்சது, இந்த பலூனக்கா கேள்விப்பட்டிருக்கேன், பட் இவங்க தான் அப்படின்னு தெரியாது. ஸோ புரிஞ்சுக்கிட்டேன் அவங்கள பார்த்த உடனே. ஸோ அதன் பிறகு என்னன்னா, ஸோ இவங்க மாடலிங் பண்ணுறாங்க, மாடலிங் ஒரு சைடஸ் எல்லாம் எடுத்து பண்ணுறாங்க. அப்புறம் இவங்களுக்கு வந்து அவங்கள பற்றி சொல்லும்போது ஸோ இன்ட்ரோவர்ட், ஷீ இஸ் இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணால் எனக்கு ஒரு டீப்பர் லெவல் கனெக்ஷன் வரும், எனக்கு அது மாதிரி பெரிய லெவலில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஸோ ரியா தான் என்னோட ஃப்ரெண்ட், போன வருஷம் வந்தாங்க இல்லையா ரியா நாகராஜ், ஸோ அவங்க தான் என்னோட ஃப்ரெண்டு. அது மாதிரி சர்ஃபேஸ் லெவல் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஷி சீம்ஸ் டு திங்க் வெல் அப்படிங்கிறதா, ஷி நோஸ் ஹர் வெல் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஏன்னா சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்குற ஒரு முகமும் ரியல் லைஃப் பீப்புளும் ஒன்றும் கிடையாதுங்கிறது தான் நம்ம ஒரு முறை பிக் பாஸை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்ம திரையில் ஒருத்தரை வந்து ரொம்ப ஃபன்னியாக பார்த்துருப்போம், ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க, ஆர் நாட் ஸோ ஃபன்னியாக இருப்பாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பார்ப்போம் அவங்களுக்கும் ஒரு நல்ல, ஏன்னா ரியா சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, அவங்க இன்னைக்கு ஒரு மாதிரி அடையாளப்படுத்தப்படுறாங்க. ஏன்னா நான் அந்த அடையாளத்தை நான் பயன்படுத்த விரும்பல இதற்கப்புறம், ஏன்னா அவங்களோட விஷ் அதுதான் சொல்லும்போது நம்ம அதுக்கான மதிப்பு கொடுப்போம். ஸோ அவங்கள இதற்கப்புறம் ஆரோரா சிங்க்லேரா எல்லாருக்கும் வெளில தெரியணும், அவங்க ஆரோரா சிங்க்லேரா தெரியணுன்றதுக்காக ஒரு எஃபர்ட்டை போட போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. குடோஸ், லெட்ஸ் see how she goes. அதுக்கப்புறம் எஃப்ஜேன்னு ஒருத்தர் வராரு. ஸோ நான் இன்னைக்கு பார்த்த அத்தனை பேர்லையுமே லைக் ஒன் ஆஃப் த டோட்டலி ஹைலி டேலண்டட் பர்சனாக இவர் தெரிகிறார், எஃப்ஜே. ஸோ அவரோட பேரை கேட்டப்போ இல்லை அது மிஸ்ட்ரியாக இருக்கட்டும், எனக்கு மக்களே ஃபியூச்சரில் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்காரு, பீட் பாக்ஸிங் பண்ணுறாரு, ஹிப்ஹாப் அது கூட ஒரு சில கொலாபரேஷன்ஸ் பண்ணியிருக்காரு, ஆக்டிங், மியூசிக், சிங்கிங், பீட் பாக்ஸிங், இதுமாரி பல டேலண்ட். ஸோ வில் பி லைக் என்டர்டெயின்மெண்ட் பேக் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருந்தேன், ஏன்னா இவர் நிறைய பேருக்கு தெரியுது அங்கே வீட்டுக்குள்ளே போகிறவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒரு என்டர்டெய்னராக இருப்பாரா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் போக போக. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா விஜய் பாரு. ஸோ நம்ம இவங்களை பல வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், சமூக ஊடகங்களில் இருக்கவங்க இவங்களை விஜய் பார்வதி வந்து பல வருஷங்களாக தெரியும். ஒரு சர்வைவர்ன்ற ஷோவில் வந்தாங்க, அதன் பிறகு ஒரு ஒப்பீனியன், மக்களோட ஒப்பீனியன் கேட்குற ஷோ அப்படிங்கிறது பண்ணாங்க. அதன் பிறகு நிறைய ஒரு சர்ச்சை கிளப்பக்கூடிய ஒப்பீனியன்ஸ் எல்லாம் வைப்பாங்க, பார்ப்போம். ஏன்னா இவங்க ஒரு விஜே, ஷி டாக்ஸ் அ லாட். அவங்களோட வீடியோவில் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, ஷி வாண்ட்ஸ் டு டெல் ஐ எம் போல்ட். ஏன்னா அவங்க வீடியோவில் நிறைய முறை பார்த்தீங்கன்னா நான் ஒரு போல்டான பர்சன். ஸோ பேசிக்கலி என்னோட தாட் என்னன்னா, இப்படி தன்னை போல்டு அப்படின்ட்டு அடையாளப்படுத்திக்கிறவங்க ஒரு மாதிரி ஷாலோவான மைண்ட் செட்டில் தான் தன்னை போல்டுன்னு சொல்லிக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. போல்டுங்கிறது அவங்க வந்து
எனக்கு தெரியல அவங்க போல்டுன்னு சொல்கிறது என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. என்கிட்டேருந்து நான் வந்து தடுங்கல் இல்லாமல் பேசிடுவேன். அதாவது நான் யாருன்னெலாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து போல்டுன்னு சொல்கிறதா இல்லை மூர்க்கத்தனம் சொல்கிறதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. ஸோ அகைன் சொன்ன மாதிரி நம்ம வெளில பார்த்தா உள்ளே கேரி பண்ணிட்டு போக தேவையில்ல. ஸோ உள்ளே அவங்க எப்படி இருக்காங்க அதை வச்சு அவங்கள ஜட்ஜ் பண்ணுவோம். எனக்கு எப்படி இருந்தாலும் இவங்க வந்து ஒரு சென்டர் ஆஃப் கமோஷனாக இருப்பாங்கன்னு தோணுது. நிறைய பேருக்கு வந்து இவங்க வந்து ஒரு சென்டர் ஆஃப் கமோஷன். ஸோ நான் இதற்கு சொல்லிட்டு வரேன் இல்லையா, எனக்கு ஒரு சில பேருக்கு மேலே ஒப்பீனியன் இல்லை. இது FJ மேலே யூ வில் பி அ சென்டர் ஆஃப் என்டர்டெய்னர் தோணுது. அப்புறம் விஜே பார்வதி மேலே ஷீ வில் பி த சென்டர் ஆஃப் கமோஷன். ஏன்னா ஷீ இஸ் அன் எக்ஸ்ட்ரோவர்ட். சம்டைம்ஸ் ஷீ கோஸ் இன் டு அதர்ஸ் பவுண்டரி, ஷீ பிரேக்ஸ் அதர்ஸ் பவுண்டரின்ற மாதிரி எனக்கு தோணி இருக்கு. ஸோ பார்ப்போம் எப்படி போகுது. என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா துஷார். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு கொரியன் லுக்கில் ஒரு சைனீஸ் மங்களாய்டு லுக்கில் இருக்காரு. ஸோ அதனோட பின்னணி என்னன்னு பார்த்தா அவங்களோட அப்பச்சி, அதாவது அவங்க அப்பா சைடோட அம்மா, அவங்க அப்பாவுடைய அம்மா ஒரு சிங்கப்பூரியன், அவங்க ஒரு சைனீஸ் டிசென்ட்டில் அந்த மங்களாய்டு டிசென்ட்டு. ஸோ அங்கேருந்து தான் இவர் இன்னைக்கு அந்த மாதிரி லுக்கில் இருக்காரு. பட் ஹி இஸ் பார்ன் இன் புதுக்கோட்டை பட் brought up in திருச்சி அண்ட் வேரியஸ் அதர் பிளேசஸ். ஏன்னா ஹிஸ் ஃபாதர் இஸ் அ பேங்க் எம்ப்ளாயி. அதுதான். ஸோ இவரும் டான்ஸ் மாடல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் பெரிய ஆள் ஆகணுன்றது எய்ம், அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ பண்ணுறாரு. ஸோ ஐ திங்க் ஹி வில் பி வெரி ஆக்டிவ்னு தோணுது அந்த டாஸ்க். ஏன்னா எனக்கு எதை வச்சு நான் சொல்கிறேன் என்னோட சிட்டுக்கு அந்த லாங்கர் லிம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லாங்கர் லிம்ஸ் இருந்தாலே ஒரு சில விஷயங்கள் நல்லா ஃபாஸ்ட்டாக இதுவாக பண்ண முடியும். ஸோ இவரும் டாஸ்க், ஏன்னா FJவும் டாஸ்க்கை நல்லா பண்ணக்கூடியவருன்னு தோணுது, இவரும் டாஸ்க் நல்லா பண்ணக்கூடியவருன்னு தோணுது. அப்புறம் கனி. ஸோ நம்ம CWCயில் பார்த்துருக்கோம். அதுவும் இல்லாமல் இவங்க யூடியூப் சேனல். ஸோ இவங்க வந்து புக்ஸ் படிக்கிறதுலையும் அந்த கதை சொல்கிறதுலையும் நல்ல ஒரு திறமை வந்தவங்க. ஏன்னா இவங்க அந்த நம்மளோட பொன்னியின் செல்வனோட 5 பாகங்களை கதைகளாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஷீ இஸ் அ குட் ஒரேட்டர், நல்ல ப்ரெசென்டர். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இவங்க நிறைய விஜே சொல்ல வந்திருக்காங்க. விஜே பார்வதி, இன்னும் கிமி, அதுமாதிரி நிறைய விஜேஸ் உள்ள இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு நல்ல பேச்சு திறமை இருக்குது. ஷி ஹாஸ் அ குட் கமாண்ட் ஓவர் லாங்குவேஜ் கம்பேர்ட் டு அதர்ஸ். ஏன்னா உள்ள இருக்கவங்கள ஓரளவுக்கு நல்ல இந்த லாங்குவேஜ் கமாண்ட் இருக்கிறதுல இவங்க FJக்கு நல்ல கமாண்ட் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ லாங்குவேஜ் கமாண்ட் இருக்காலா இவங்க இருக்காங்க. ஸோ ஆனால் அதே மாதிரி நீங்கள் உள்ளே போனோம்னா அந்த டாஸ்க்கை ஆரம்பித்தவங்களும் கனி தான். ஸோ அதுக்காக பிக் பாஸ் கடைசியில் உட்காந்து பாராட்டினார். ஸோ கனி எனக்கு என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இவங்க வந்து விஜய் இருக்காங்களே, ஆல்ரெடி விஜயலட்சுமி சர்வைவரில் இருந்திருக்காங்க, பிக் பாஸில் இருந்திருக்காங்க. அது போல் அந்த கண்ணும் கொள்ளையாட்டத்தில் ஒரு செகண்ட் ஹீரோயினாக வருவாங்களா, ரஞ்சனி அவங்களோட அக்கா. ஸோ இவங்க மேலே ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. பட் ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னு ஒரு சின்ன டவுட்ஸ் இருக்குது. பார்ப்போம். ஏன்னா ஷீ இஸ் அ குட் இன்டெலெக்ட். எனக்கு இவங்களை வந்து ஆனந்தி ரோலில், ஆனால் இஃப் யூ வாண்ட் டு கம்பேர்னா இவங்க ஒரு ஆனந்தி மாதிரி, ஆனால் அவ்வளோ இன்டெலெக்சுவலாக கான்வர்சேஷன் பண்ண மாட்டாங்க. ஷீ நோஸ் வேர் டு ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இவங்க ஓவர் டூ பண்ணாமல் எல்லாருக்குமே ஃபேவரட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. கனி. இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் சபரி. ஸோ போனவாட்டி பிக் பாஸ்லேருந்து வந்தவங்கலாம் கலாய்ச்சி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தார். இந்த வாட்டி அவரே வந்து உள்ளே இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ அவரை என்ன யார் கலாய்க்க போகிறாங்க, அவரை யார் வெளில கலாய்க்க போகிறாங்கன்றதை அப்படிலாம் பார்ப்போம். இவரும் ரொம்ப நாளாக ஃபீல்டில் இருக்கார். ஒரு 7-8 வருஷமாக நான் ஜெனரலாக நாடகம் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாடகம் பார்க்கும்போது இந்த வேலைக்காரன், அதற்கு முன்னாடி டான்ஸ் ஷோஸ் அதெல்லாம் நிறைய பங்கிட்டு இருக்காரு. ஹி இஸ் ஆல்சோ குட் வெல் டேலண்டட் பர்சன். நிறைய 2-3 நாடகத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பா, செல்லமான அம்மா, ஒரு அக்கா, தனக்காக தியாகம் செஞ்ச அக்கா. இது மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹாப்பி ஃபீல் மூவி பார்த்த மாதிரி அவங்களோட ஒரு குடும்பம். ஸோ அவர் எப்படி இங்கே சோபிக்கிறாரு. ஏன்னா எல்லாருமே இவர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியுது. ஏன்னா இவர் பல மீடியா ஹவுஸில் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இவர் எல்லாருக்குமே தெரியுது, இவருக்கும் எல்லாரையும் தெரியுது. நல்ல ஓப்பனான பர்சனாக இருக்கார், எல்லாருக்குள்ளேயும் பேசுகிறாரு, இனிஷியேஷன் பண்ணுறாரு. ஸோ பார்ப்போம். ஸோ பாய்ஸ் கேங்கு நீங்கள் ஒன்று ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாய்ஸ் கேங் ஃபார்ம் ஆகும்னு எனக்கு தோணுது. அந்த யார் பாய்ஸ் கேங்குன்னு சொல்கிறேன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்தி. நம்ம பிரவீன் காந்தின்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த ரட்சகன் அப்படியே கையை முழுக்க கட நரம்பு வரும் இல்லையா. ஸோ அதுதான் வரும். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் அடிக்கடி டிவி டிபேட்ஸ் எல்லாம் வரும்போது ஒரு சர்ச்சைக்குரிய கருத்துக்கள், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் சர்ச்சைக்குரிய கருத்துனா என்னன்னா, ரைட் லீனியன்ட்டாக யார் பேசுகிறாங்களோ, வலதுசாரியாக இடதுசாரியாக யார் பேசுகிறாங்களோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வலதுசாரியாக யார் பேசுகிறாங்களோ அவங்களாம் நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒப்பீனியேட்டட்னு சொல்லுவோம். இதே லெஃப்டிஸ்ட்னா நம்ம பெரிய அளவில் கண்டுக்க மாட்டோம். ஸோ இவர் வந்து ஒரு ரைட் லீனியேட்டட், ரஜினி கட்சி ஆரம்பிச்சு ரஜினிக்கு சப்போர்ட் பண்ணுவார், இப்போ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அப்படி சப்போர்ட் பண்ணும்போது இது இந்து நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களில் வெளில இதுவானார். ஸோ வெளில ஒரு சில கான்ட்ரவர்சியில் மாட்டினார். ஸோ இப்போ இன்னைக்கு உள்ளே வந்திருக்காரு. அவரோட ஏஜுக்கு இல்லைனாலும் ஓரளவு கொஞ்சம் ஆக்டிவாக, கொஞ்சம் நாலேஜபிளாக இருப்பார். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 or 3 வீக்ஸ் மேபி, இல்லைனா ஒரு ஹை டைமில் வெளில எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருப்பார்னு எனக்கு தோணுது. ஸோ பிரவீன் காந்தி.
கெமி நம்ம பார்த்துருக்கோம். கெமியை நிறைய யூடியூப் சேனல்ஸில் பார்த்துருக்கோம், அவங்களோட vlogsல பார்த்துருக்கோம், குக் வித் கோமாளில் பார்த்துருக்கோம். ஷீ இஸ் அ ஹாப்பி, லைக் வெளில காமிச்சிக்கிறது ஹாப்பி பப்ளி ஒரு பிளேஃபுல் கேர்ள். ஷீ இஸ் அ பேஸ்கெட் பால் பிளேயர். ஸோ இந்த வாட்டி உள்ளே வந்திருக்க பெண்கள் எல்லாருமே அந்த ஃபிசிக்கலி ஒரு மாதிரி ஸ்ட்ராங். ஏன்னா போன வாட்டி நடந்த விஷயங்கள் இருக்குல்ல, பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்னு வச்சு. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த நல்லா ஃபிசிக்கலி ஃபைட் பண்ணக்கூடிய கேர்ள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்ட்டு. கெமி அவங்க மேலே என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னா, ஃபிசிக்கல் டெஸ்ட் நல்லா பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா இவங்களுக்கும் பாருக்கும் கண்டிப்பாக முட்டல் வரும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இவங்களுக்கும் பார்வதிக்கும் நிறைய முட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது என்னோட கெஸ். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அதன் பிறகு ஆதிரை வராங்க, பிகில் மூவியில் நடித்தவங்க. அதன் பிறகு ஒரு சில சீரியல்ஸ் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே ஒரு மிடில் கிளாஸ் பேக். இன்றைக்கி உள்ளே வந்தவங்க எல்லாருமே ஒரு மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட், ஆஸ்பைரிங் பீப்புள், ஃபிலிமில் பெரிய பெரிய ஆளாக வரணும், வெளில மக்களுக்கு பெரிய அளவில் தெரியணுன்ற மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ ஆதிரை அது போல் உள்ளே வந்தாங்க. ஷீ இஸ் ஆல்சோ ஷி சீம்ஸ் டு லுக் ஃபிசிக்கலி ஃபிட். அவங்களும் ஃபிசிக்கலாக நிறைய டாஸ்க் பண்ணுவாங்கன்னு தோணுது. சிமிலர் பேக்ரவுண்ட் டு மெனி அதர் விமென் ஹூ கேம் இன். பார்ப்போம் இவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. கானா வினோத், அப்புறம் வந்து ரம்யா ஜோ அப்படின்றவங்க வந்தாங்க. ரம்யா ஜோன்றவங்க யாருன்னா இந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியில் ஆடுறவங்க. ஸோ அவங்க வந்து மைசூரில் பிறந்து அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் வளர்ந்துருக்காங்க, பெங்களூரில் வந்து தஞ்சாவூரில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்போ ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நம்மளுக்கு முன்னாடி ஞாபகம் வந்து தாமரை அவர்கள் இருந்தாங்க இல்லையா, தாமரை அவர்கள். ஸோ இந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி இருக்கவங்களுக்கு ஒரு உண்மையிலேயே ஒரு ஒரு இறுக்கமான ஒரு மனநிலை இருக்குது. ஏன்னா அவங்க போகிற இடம், ஆடுற இடம் பார்த்திங்கன்னா அவங்க மற்றவங்க பேசுகிற சொற்கள், பார்க்குற விதம் அவங்கள ஒரு மாதிரி கல் மாரி ஆக்கிடும். அதுபோல் இவங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த ஸ்டாமினா, அந்த ஸ்ட்ரென்த்து, மன உறுதி சரியாக பேசிட்டாங்க, எமோஷனை சரியாக ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னா ஷீ வில் பி டாப் கண்டெண்டர்னு எனக்கு தோணுது. ரம்யா ஜோ ராங்கா கூட போகலாம். ஏன்னா நான் உங்களோட வெளில இருக்க அவுட்லுக் வச்சு பேசுகிறேன். ஆனால் உள்ளே இருக்கிறது ஒரு சிமுலேஷன். ஒரு 30 to 40 years லைஃப்பில் கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இங்கே உள்ளே சிமுலேட் பண்ணி அந்த ஒரு 105 days தராங்கன்னும் போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா லைஃப்பில் நிறைய கண்டிஷன்ஸ் அது மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, பார்ப்போம். பிறகு பார்த்திங்கன்னா கானா வினோத், இந்த இதை நாங்கள் பண்ண இல்லை நீங்கள் கேட்டுக்கோங்க சேனலை அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸை கலாய்ச்சி பாட்டு பாடியிருக்காரு. மற்ற சில பாடல்கள் பாடியிருக்காரு கானா வினோத். உள்ள வரும்போது நல்ல என்ட்ரன்ஸ் கானா பாட்டு பாடிக்கிட்டு அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி கிட்ட வராரு. ஸோ அவருக்குமே ஒரு டிப்பிக்கல் கானா பாடகர்னா என்ன, நார்த் மெட்ராஸில் இருப்பார். அப்புறம் அவருக்கு கல்யாணம், குழந்தை, அவங்க வீட்டில் அப்பா அம்மா, அவங்க குடும்பமே வந்து ஒரு இந்த இசை அந்த கச்சேரி அதில் இருந்த ஃபேமிலி. இவர் வந்து கானான்ற ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணி அதில் போக பார்க்குறாரு. ஸோ லெட்ஸ் சி இஃப் வியர் நிறைய கானா சாங்ஸ் எப்போவுமே. ஏன்னா போன வாட்டி அது மாதிரி ஏமாற்றம் நிறைய இருந்தது, பெரிய அளவில் பாடல்கள் அது மாதிரி இல்லை. எப்போவுமே பார்த்தீங்கன்னா போன சீசனோட பெரிய பிரச்சனைனா எப்போவுமே சர்ச்சை பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஒரு என்டர்டெய்னிங்காக பாடல் பாடுறது, அந்த ஒரு சீசன் 3ல் பாட்டு எழுதுறது. ஏன்னா இந்த வாட்டி பாட்டு எழுதுறதுக்கு FJ இருக்காரு, கானா வினோத் இருக்காரு. ஸோ இது மாதிரி டேலண்டட், அதாவது மல்டி டேலண்டட் பீப்புள்ஸ் நிறைய பேர் இந்த வாட்டி உள்ளே எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ எப்படி போகுதுன்னு பார்ப்போம். பிறகு வியனா. ஸோ இந்த வியனா பார்த்தீங்கன்னா இவங்களுமே ஒரு மாடல். அவங்களோட பேச்சை ஒரு மாதிரி மழலைத்தனமாக இருக்குது. ஸோ அந்த மழலைத்தனம் அவங்கள இங்கே எப்படி காப்பாற்றுது, எப்படி அவங்கள வந்து இதை மேனுவர் பண்ணி போகுது. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க சொல்கிற விஷயங்கள் இவ்வளோ ஃபேஸ் பண்ணி வந்தேன்னு சொன்னாலுமே ஒரு இம்மெச்சூரிட்டி இருக்குது. அவங்க கொஞ்சம் இம்மெச்சூராக இருப்பாங்களோன்னு தோணுது, பார்ப்போம். அப்புறம் பிரவீன். ஸோ இந்த நம்ம பிரவீனை நம்ம ஈரமான ரோஜா, அதாவது நாடகம் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், நான் நாடகம் பார்க்குறேன். ஸோ பிரவீனை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈரமான ரோஜாவே, அதுக்கப்புறம் இன்னும் சில சீரியல்களில் பார்த்துருப்பீங்க. அப்புறம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்தில் வந்திருக்காரு. ஸோ இந்த பிரவீன் எப்படின்னா ஓவர் டேலண்டட். அதுதான், இஸ் அ பண்டில் ஆஃப் டேலண்ட். நான் என்னோட ஒப்பீனியனை சொல்கிறேன். ஸோ இஸ் அ பண்டில் ஆஃப் டேலண்ட். வேர்ட் பிளே நல்லா பண்ணுவார். நல்ல ரைமிங், இந்த டைலாக்ஸ் அதெல்லாம் நல்லா பண்ண முடியும். இந்த ட்ராமா நடிக்கிறது, இஸ் ஒரு டோட்டல் கலைஞர்னு சொல்லலாம், கலைஞன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கலைஞர் இருக்கார். அவர் இந்த ஸ்டேஜை எப்படி பயன்படுத்த போகிறாரு, விளையாட்டை எப்படி விறுவிறுப்பாக்க போகிறாரு. ஏன்னா இஸ் ஷார்ட் டெம்பர்ட் பொசசிவ், அது மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவரோட மனநிலை இருக்கு இல்லையா, இந்த ஷார்ட் டெம்பர்ட்னஸ் இந்த கேமை நிறைய இடத்துல மாற்றோன்னு தோணுது. அதேமாரி வந்து எராட்டிக்கான திங்கிங் இருக்கும், அவுட் சைட் த பாக்ஸ் இருக்கணும். அந்த அவுட் சைட் த பாக்ஸ் திங்கிங் இவர்கிட்ட எதிர்ப்பாங்க. ஏன்னா இங்கே இருக்கவங்கெல்லாம் அவுட் சைட் த பாக்ஸ் திங்கிங் இவரால் பண்ண முடியுன்றது என்னுடைய கணிப்பு. ஏன்னா மற்றவங்களை பற்றி எனக்கு பெரிய அளவில் தெரியாது. ஸோ இவரை நான் நிறைய திரையில் பார்த்துருக்கேன், இன்டர்வியூவில் பார்த்துருக்கணும் போது ஷார்ட் டெம்பர்ட்னஸ். இந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹைலி டேலண்டட் பர்சன், நல்ல டேலண்டட் கலைஞர்னு சொல்லும்போது அந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் வந்து இவர் எப்படி இந்த ஷோவை இன்னும் விறுவிறுப்பாக கொண்டு போகிறாருன்னு பார்ப்போம். ஏன்னா இவருக்கு வில்லனாக ஷோபிக்கணும்னு ஆசை இண்டஸ்ட்ரியில், அது மாதிரி லுக்கில் தான் வந்திருந்தார். ஸோ வில்லனாக இருக்காரா ஹீரோவாக இருக்காரா அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த ஷோக்கு. அப்புறம் மீனவ பொண்ணு சுபி.
எனக்கு இவங்களை ஒரு 2 வீடியோ பார்த்துருப்பேன். ஸோ நல்ல பேசக்கூடிய பொண்ணு, அந்த திருநெல்வேலியோட ஆக்சென்ட், அந்த மீனவ ஆக்சென்ட் இருக்குல்ல, அந்த ஆக்சென்ட்டோட அந்த மீனவ பொண்ணு. ஏன்னா மீன் பிடிக்கிறவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ இவங்களுமே நம்ம ஃபிசிக்காலிட்டி எதிர்பார்க்கலாம், நல்ல ஃபிசிக்காலிட்டி எதிர்பார்ப்போம். ஏன்னா இவங்க தாங்குவாங்கன்னு தோணுது. பட் ஆனால் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஊரில் பேசுகிற மாதிரியே நம்மளால் இங்கே பேசிட முடியாது. ஸோ இங்கே டக்கு 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 டக்குன்னு பிக் பண்ணுவாங்க, பிக் பண்ணி பேசுவாங்க. ஸோ இந்த பொண்ணு எப்படி சோபிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அதன் பிறகு அப்சரா சிஜே, இவங்க ஒரு திருநங்கை. ஸோ அதான் சொன்னால் நம்ம எங்கெங்கெல்லாம் சலுகை கொடுக்கணுன்ட்டு இங்கே தான். ஏன்னா நம்ம பேசிக்கலி ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே வருவோம். ஒரு சில பேரை ஜட்ஜ் பண்ணும்போது அவங்க யாருன்றதை வச்சு ஜட்ஜ் பண்ணுவோம். ஒரு சில டைம் வந்து இவங்க எல்லாரையும் ஒரே மாதிரி ஜட்ஜ் பண்ணுவோம். ஆனால் நம்ம ஷிவின் இருக்காங்க இல்லையா, சீசன் 6 வந்து ஷிவின் வந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் விமர்சனம் வந்தது, நல்ல பாராட்டுகள் வந்தது. ஏன்னா அவங்க ஷி நெவர் பிளேட் வித் டிரான்ஸ்ஜெண்டர் கார்டு. அது ஒன்று தான். அவங்க ஹர்ட்டே ஆனாலும், அவங்கள யாராவது அவங்களோட டிரான்ஸ்ஜெண்டர் அந்த நேச்சரை வச்சு ஹர்ட் பண்ணாலும், ஷி டிடன்ட் பிளே அ விக்டிம் கார்டு. அவங்க வந்து ஷி பிளேட் டு அவர் ட்ரூ கோர் வேல்யூஸ். அவங்க பெரிய அளவில் ஃபேவரட் பர்சன் ஆனாங்க ஷிவின். ஸோ அப்சரா சிஜே இவங்களும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இந்தியாவை நிறைய இடத்துல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஃபேமிலி ஹைலி சப்போர்ட்டிவ் ஃபேமிலி. இவங்க வின் கூட பண்ண தேவை. இவங்க இன்னைக்கு வந்ததே நிறைய பேருக்கு வின்னு தான். ஏன்னா இவங்கள ஒரு ஃபேமிலி இந்த ஒரு டிரான்ஸ்ஜெண்டரை சப்போர்ட் பண்ணும்பொழுது, டிரான்ஸ் விமனை சப்போர்ட் பண்ணும்பொழுது அவங்க இன்னுமா பரிணமிக்கிறாங்க பாருங்க. சொசைட்டிக்கு எவ்வளோ பெரிய ஒரு வேல்யூ அடிஷனாக இருக்காங்க, இத்தனை ஒரு மாடலாக இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தை நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க குடும்பம் மொத்தமே அவங்களை அரவணிக்கிறாங்க. அவங்க வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி மிஸ் வேர்ல்டு அந்த மாதிரி நிறைய பேஜன்ஸ்லாம் போயிட்டு வின் பண்ணியிருக்காங்க, ரன்னரப்பாக வந்திருக்காங்க. ஸோ ஒரு டிரான்ஸ் உமனை ஃபேமிலி சப்போர்ட் பண்ணால் வாட் அ வேல்யூ ஷி கேன் பி அப்படிங்கிறது ஒரு ப்ரூஃப். இவங்க வின் பண்ண தேவையில்ல, இவங்க 2 நாள் ஆட தேவையில்ல, இவங்களோட ஏவி வந்துச்சு. இது நிறைய டிரான்ஸ் உமனுக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும், நிறைய ஃபேமிலிஸ்க்கு ஒரு படிப்பினையாக இருக்கும் அப்படின்னு தோணுது. எனக்கு அப்சரா மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா இத்தனை பேர் அந்த டேக் எடுக்க சொன்னாங்களே, அந்த ரெட்டு ப்ளூ ஃபயர் அண்ட் வாட்டர் இருக்கு இல்லையா, எல்லாரும் எடுத்தாங்க. ரெட்டு எடுத்ததுக்கான என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நான் டேஞ்சரை நோக்கி போனேன், நான் டேஞ்சராக இருப்பேன் அப்படிங்கிற ரொம்ப கிளீஷேவான விஷயம். அப்படின்னா ரெட்டுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிளீஷேஸ் சொன்னாங்க. ஆனால் இவங்க நிறைய பேஜன்ஸ்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ அவங்களோட பதில் எப்படி இருந்துதான், இந்த ரெட்டை நான் ஈக்குவாலிட்டியாக பார்க்குறேன், இந்த ரெட்டுன்ற பிளட்டோட கலர் ரெட்டு தானே, அதனால் நான் ரெட்டை வந்து ஈக்குவாலிட்டியாக பார்க்குறேன். நானும் எல்லாரும் மாதிரி தான், எல்லா மனுஷனுக்கும் எப்படி சரி இருக்கும் தப்பு இருக்கும் எப்படி இருக்குமோ நானும் அப்படி தான், நான் அதை ரெப்ரசென்ட் பண்ண வந்திருக்கேன், அதனால் இந்த ரெட் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுது. ஒரு நல்ல திங்கிங், ஒரு நல்ல திங்கராக உள்ளே இருந்து சரியான வகையில் ரெப்ரசென்ட் பண்ணி நல்லா முன்னேறணுன்றது என்னுடைய விஷ். ஐ விஷ் ஆர் த பெஸ்ட். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நந்தினி, இவங்க வந்து ஒரு தொகுப்பாளர். இவங்க மற்றவங்க அளவுக்கு பெரிய அளவு ஃபேமஸ் இல்லை. அப்சரா சிஜாவது நிறைய அவங்களோட அந்த மாடல் ஃபீல்டில் ஃபேமஸ். நந்தின்றவங்க ஃபேமஸ். ஆனால் இவங்களையும் சபரிக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க வந்தவனே கட்டி, ஏன்னா வர்றவங்க அத்தனை பேரும் சபரிக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ நந்தினி வராங்க. அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் ஜர்னியில் போயிருக்காங்க. ஃபிட்னஸ் அண்ட் யோகா இதுதான் என்னோட 2 தூண். நான் எப்போவுமே மீண்டு ஆக்டிவாக இருக்கிறதுக்கு இதுதான் என்னோட 2 தூண்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக டீம் எப்படி இருக்குன்னா, கேர்ள்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. விமன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஃபிசிக்காலிட்டி வந்து அந்த மென்னுக்கு ஈக்குவலாக ஃபிசிக்காலிட்டி இன் ஸ்போர்ட்ஸ் ஆர் எனி சேலஞ்சஸில் இவங்க அதாவது ஒரு டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு தோணுது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் வராது. அவரோட எப்பவுமே அவங்களோட கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணுற மாதிரி கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி ஒரு வீடியோ சூப்பராக இருந்தது. வந்த வீடியோவில் எனக்கு இது இம்ப்ரெசிவ் வந்து, ஏன்னா வந்த எல்லாத்துக்குமே ஒரு டோன் இருந்தது, எல்லாருக்குமே ஒரு சோகம் இருந்தது. எல்லாருமே எதிர அவங்களோட அப்பாவை லாஸ் பண்ணியிருக்காங்க, அப்படின்னா அம்மாவை லாஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை செப்பரேஷனால சஃபரான கிட்டாக இருக்காங்க, அப்படிப்பட்டதாக இருந்தாங்க. தவிர்த்து இவர் ஒருத்தர் ஹாப்பி ஃபேமிலி, நல்ல அம்மா நல்ல அப்பா நல்ல குடும்பம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு வீடியோ இருந்தது. நல்ல ஒரு மனசுக்கு இதமாக இருந்தது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, வந்து என்டர்டெயின்மெண்ட், அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங். இது 2த்தையும் வச்சு மக்கள் எப்படி என்டர்டெயின் பண்ண போகிறாரு, இவர் எவ்வளோ நாள் இருப்பாருன்றதுலாம் நம்ம கணிக்க தேவையில்லை. ஆனால் கணிக்கணும்னா எனக்கு வந்து ஒரு 7-8 வாரம் தாங்குவார். ஏன்னா போக ஏன்னா பிக் பாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபிசிக்காலிட்டி பயங்கரமாக இருக்கும், ஃபிசிக்காலிட்டி சேலஞ்ச் டஃப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விக்ரமோட டீம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹி ஹாஸ் அ குட் லீடர்ஷிப் குவாலிட்டி, எல்லாரும் அரவணைச்சு போகும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கம்ருதீன் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் நாடகம் நிறைய நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஐடியில் வேலை பார்த்துருக்காரு. ஈ லுக்ஸ் ஃபிசிக்கலி ஃபிட், அந்த பாக்ஸிங் அதெல்லாம் நிறைய போட்டுருக்காரு. ஸோ பாய்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா நல்லா டஃப் கொடுக்குற மாதிரி ஃபிசிக்காலிட்டி இருக்குது நிறைய பேருக்கு. ஸோ
டாஸ்க் எப்படி இருக்கும், ஏன்னா இவங்க செலெக்ஷன் ஆஃப் பீப்புளே தெரியுது டாஸ்க் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, இவ்வளோ ஸ்ட்ராங்கான பீப்புள் எடுத்துட்டு மென்டல் ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ண டாஸ்க் கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அது எல்லாரும் அவங்களோட ப்ரூட் ஸ்ட்ரென்த்தில் அப்ரோச் பண்ணுவாங்களா, இல்லை அந்த ஸ்மார்ட்னஸ், அந்த ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் திங்கிங் சொல்லுவாங்களே அதில் அப்ரோச் பண்ணாங்கன்னா நம்ம காத்திருந்து பார்ப்போம். அது கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கலையரசன், நம்ம எல்லாருக்கும் அகோரி கலையாக தெரிஞ்சவர். ஆனால் அவரோட கோரிக்கையான நான் இதற்கு பிறகு நான் அகோரி கலையாக வெளியே தெரியக்கூடாது, நான் கலையரசனாக வெளியில் தெரியணுன்ற ஒரு காரணத்துக்காக நம்ம இதுக்கப்புறம் அவர் அகோரி கலைன்னு சொல்ல போதில்லை, கலையரசன். ஏன்னா அவர் மீது என்னதான் நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் கலைக்காக நிறைய பண்ணியிருக்காரு, நிறைய பேருக்கு இந்த நாட்டுப்புற கலைகளை சொல்லி கொடுத்துருக்காரு. 25 வயசே ஆகுது, வேரிட் எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய சர்ச்சைகள், படிப்பினைகள். ஸோ இந்த ஷோவில் எப்படி சோபிக்கிறாருன்னு பார்ப்போம். ஸோ எப்படி இவரோட கலையை வச்சு, நாட்டுப்புற கலையை வச்சு ஏதாச்சும் ஒரு டாஸ்க் வரும், அதில் நல்லா ஷைனாக வராரான்னு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் தான் வந்த மக்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக இதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு பேட்ச் எடுத்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா திவாகர் வந்து ரெட் எடுத்தார், ஆரோரா சிங்க்லர் வந்து ப்ளூ எடுத்தாங்க, எஃப்ஜே வந்து ரெட்டு, விஜய் பார்வதி ரெட்டு, துஷார் வந்து ப்ளூ, கனி வந்து பார்த்திங்கன்னா ரெட் எடுத்திருக்காங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா சபரி ரெட் எடுத்திருக்காரு, பிரவீன் காந்தி வந்து ப்ளூ எடுத்திருக்காரு, கெமி வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு, ஆதிரை ரெட்டு, கானா வினோத் வந்து ப்ளூ எடுத்திருக்காரு, ரம்யா ஜோ வந்து ரெட் எடுத்திருக்காங்க, வியானா ரெட்டு, அதாவது இந்த பிரவீன் வந்து பார்த்திங்கன்னா பிரவீன் ராஜ் வந்து ரெட் எடுத்திருக்காரு, சுபி பார்த்திங்கன்னா ப்ளூ எடுத்திருக்காங்க. அதன் பிறகு மற்றவங்களாம் ரெட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ருதீன் மட்டும் ப்ளூ எடுத்திருக்காரு. ஸோ இதுதான் மொத்தமாக நடந்திருக்கு. அதன் பிறகு வந்து பிக் பாஸ் பேச ஆரம்பிக்கிறாரு. பிக் பாஸ் பேச ஆரம்பிச்சுன்னா இந்த வீடு வந்து 2 டிவிஷனாக பிரிக்கணும். ஒன்று வந்து நார்மல் ஹவுஸ், ஒன்று பிபி லக்ஸுரி ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாரு. டீலக்ஸ் ஹவுஸ் அது வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி இட் இஸ் அ ஸ்டேட்டஸ் சிம்பிள். சலுகைகள் நிறைய இருக்குது. மேபி இவங்க வேலை செய்கிறதா இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வந்து லக்ஸுரி பட்ஜெட் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு யாரும் உள்ள இன்ஃபார்ம் பண்ணுறேன். நான் என்ன டிவியில் பார்க்கணும் அதை நான் இங்கே ரிவ்யூ பண்ண போகிறேன். எனக்கு வந்து நீங்கள் என்கிட்ட வந்து முன்னாடியே இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம் அப்படின்லாம் பார்க்குறதுக்கு வேஸ்ட்டு. ரிவ்யூ என்ன டிவியில் வருதோ அதை நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன், அவ்வளோதான் என்னோட இது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர். ஸோ என்ன கண்டிஷன் போட்டுக்காருன்னா, அந்த எல்லோ டேங்க்ல இருக்க தண்ணி இருக்கு இல்லையா, அந்த எல்லோ டேங்க்ல இருக்க தண்ணி தான் அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வரைக்கும் நீங்கள் வீட்டில் இருக்க எல்லா யூஸ்க்கும் பண்ணணும். சாமான் தொலைக்கிறது வந்து எல்லாத்துக்கும், வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஃப்ளஷில் மட்டும் தண்ணி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ட்ரிங்கிங் வாட்டரும் இதோட வராது. அங்கே ஆல்ரெடி பாட்டிலில் என்ன தண்ணி இருக்கோ அதை மட்டும் தான் குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ப்ராமிஸ் பண்ணுறாரு பிக் பாஸ். என்ன சொல்கிறாருன்னா, இது கடுமையாக இருக்கும் போட்டி, நீங்கள் கடுமையான போட்டிகளில் கடுமையாக விளையாடி கடைசி வரைக்கும் நின்று விடாமல் விளையாடுறவங்க தான் ஜெயிப்பாங்க. அவங்க தான் முன்னெடுத்து போவாங்க. அதன் பிறகு நீங்கள் வெளி உலகத்துக்கு இங்கேருந்து போகும்போது எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு தான் போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த சீன் முடியுது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சபரி இந்த தண்ணி பிரச்சனையை சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ இதுதான் வந்து ஒரு அந்த பீப்புள், அந்த ஒரு ஸ்மார்ட்னஸ். நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் முன்னெடுப்போம். ஏன்னா கனியை பாராட்டிட்டாராங்க அந்த காமன் ரூமில் வந்து கனியை பாராட்டிட்டார். நீங்கள் தான் யார் எத்தனை பேர் வந்தாலும் நீங்கள் வந்து முதல்ல அதை எடுத்து படிச்சிருக்கீங்க, உங்களோட ப்ரோஆக்டிவ்னஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லி பாராட்டியிருக்காரு. அதுபோல் சபரி உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, நம்ம வந்து பாய்ஸ் எல்லாம் நாங்கள் இருக்கோம், நாங்கள் வந்து ஒரே இதில் கூட நம்ம கூட்டாஞ்சோறு மாதிரி சாப்பிடலாம். கூட்டாஞ்சோறில் ஒரே தட்டில் சோறை போட்டு பிசைஞ்சு நம்ம உருண்டையாக சாப்பிட்டுக்கலாம். ஸோ தண்ணி யூசேஜ் குறையும். ஏன்னா 20 பேர் 20 பிளேட் அதை கழுவி கவுத்து காய வைக்கிறதுக்கு நிறைய தண்ணி யூஸ் ஆகும். ஸோ வேறு எதுக்கு தண்ணி யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு புரியல. மேபி சமைக்கிறதுக்கு அந்த தண்ணி யூஸ் பண்ணுறாங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ மேபி பாத்ரூம் யூசேஜ் இருக்கு இல்லையா, கரெக்டாக தான். நல்ல யோசனை. ஒரு 10-20 தட்டு விழுறதுல ஒரு 10 தட்டு இல்லை ஒரு 5 தட்டு விழுந்ததுன்னா ஒரு 3 மடங்கு தண்ணி பயணிட்டு வந்து குறைய போகுது. ஸோ குட் வே. பிக் பாஸ் வந்து நல்ல வகையில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, ரேஞ்ச் ஆஃப் பீப்புள், ரேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ், டாஸ்க் எப்படி இருக்கும். ஏன்னா இந்த வீடோட அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சைக்கடெலிக், அந்த ஒரு சைக்கிக்காக இருக்குது. ஒரு நீங்கள் ஒரு மூடில் இருந்தீங்கன்னா அந்த மூடை எலிவேட் பண்ணி விடுறது. அதாவது நீங்கள் ஒரு சோகமாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சோகத்தை மேலும் அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு கோவமாக இருந்தீங்கன்னா அந்த கோவத்தை மேலும் அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ எதையுமே அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமாக காமிக்கிற மாதிரி தான் அந்த வீட்டோட ஒரு அமைப்பா இல்லை பார்வை இருக்குது. ஏன்னா எனக்கு அப்படி தான் தோணுது. நீங்கள் அங்கே வந்து ஒரு சமநிலையை மெயின்டைன் பண்ணுறது இருக்கு இல்லையா, அந்த சமநிலையை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யார் அந்த சமநிலையை மெயின்டைன் பண்ண போகிறா, யார் அங்கே நடக்கிற சுச்சுவேஷனை சரியாக ஹேண்டில் பண்ணி மக்களின் பேராதரவை பெற்று. ஆனால் அதுவும் சொல்லிடுறேன், நம்ம ரிவ்யூ பண்ணும்போது சோஷியல், அதாவது பொலிட்டிக்கல் ரைட்னஸை வச்சு மட்டுமே ஜட்ஜ் பண்ண போதில்லை. இந்த ஆட்டத்தை ஒருத்தர் எடுக்கிற முடிவு இந்த ஆட்டத்தை எந்த மாதிரி நகர்த்துது, இந்த ஆட்டத்தை வந்து விறுவிறுப்பாக்குதா அப்படிங்கிற கோணத்திலையும் நம்ம ஆராய்வோம். அப்படி ஆராய்ஞ்சு உங்களுக்கு சரியான ரிவ்யூ, என்டர்டெய்னிங்னா என்ன சொல்கிறது,
எனக்கு என்னோட ஃபார்ம் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் தெரியுமா, உங்களை என்கேஜ்டா இவன் பண்ற அனாலிசிஸ் நல்லா இருக்கு அப்படின்னு உங்களை இதற்குள்ள வைக்கிறது என்னோட என்டர்டைன்மெண்ட். நான் அந்த வகையில் நான் உங்களை என்னோட அனாலிசிஸ் மூலமா என்டர்டைன் பண்ணுவேன். ஐ ப்ராமிஸ் யூ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அந்த இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸில் உங்களுக்கு ஒப்புதல் இருக்கா? ஒப்புதல் இருந்ததுன்னா ஓகே, ஒப்புதல் இல்லைன்னா உங்களோட கருத்து மாற்றங்களை வந்து கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் பி ஹாப்பி. இந்த 100-105 நாள் சந்தோஷமா பயணிப்போம். அங்கே ப்ரெஷர் இருக்கட்டும், நம்ம இங்கே ப்ரெஷர் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு கேமாக பார்த்து அழகாக அனலைஸ் பண்ணி ஜாலியாக இந்த 105 நாள் போவோம். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.